ஜெபிக்க உதவும் தூய ஆவியார். பிரைஸ் தி லார்ட். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமையர் 8:26. இதை படிக்கும் பொழுது நமக்கு வினோதமாக தெரியலாம். ஏனென்றால் நம்ம எல்லோருக்கும் என்ன தேவைன்றது நல்லாவே தெரியும். யாராவது கேட்டாங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டையே போட்டுருவோம். ஆனால் விவிலியம் சொல்லுது நமக்கு என்ன வேண்டோ எப்படி அதை கேட்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாது என்று. அதாவது பிதாவின் சித்தம் என்ன என்பதை அறிந்து அந்த சித்தத்தின்படி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விவிலியம் கூறுகின்றது. அன்பானவர்களே, கெத்செமனி தோட்டத்தில் இயேசுவிற்கு பிதாவின் சித்தம் என்பது நன்றாகவே தெரியும். அதனால்தான் மனித ரூபத்தில் இருந்த அவர், அப்பா, நான் துன்பத்தை அனுபவித்தான் மக்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பது உமது சித்தமாக இருக்கின்றது. ஆனால் அது தாங்கிக் கொள்ள முடியுமா இந்த மனித உருவில்? அதனால் இந்த துன்பக்கணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்பா. ஆனாலும் எனது சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கிறார். மத்தேயு 26:39. அதாவது இயேசுவுக்கு தன் பிதாவின் சித்தம் என்ன என்பது நன்றாக தெரியும். ஆனால் நமக்கு நம்மை குறித்து பிதாவின் சித்தம் என்ன என்பது தெரியாது. ஆண்டவர் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், நாம் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகின்றது என்பது எல்லாம் நம்மில் ஒருவருக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காரியம் நடக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக ஆண்டவரிடம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த காரியம் நடப்பது ஆண்டவரின் சித்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் அது நம்மை மகா பெரிய இழப்பை சந்திக்க வைக்கும் என்பது முக்காலத்தையும் அறிந்த ஆண்டவருக்கு தெரியும். ஆகையால் அதை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அடம்பிடித்து கேட்கும் பிள்ளை கேட்பதை நாம் இஷ்டமில்லாமல் கொடுப்பது போல ஆண்டவரும் நாம் கேட்பதை கொடுத்து விடலாம். ஆண்டவரின் சித்தம் இல்லாமல் கிடைத்த நன்மை கொடுப்பது என்ன? இழப்பு. யாருக்கு? நமக்கு தான். ஆகவே அன்பானவர்களே, நாம் கேட்பது பிதாவின் சித்தம் தானா என்று அறிந்து அதை கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அதை தருவார். எப்படி அறிவது? இது ஏதோ புத்தகத்தை படித்தோ இல்லாட்டி பிரசங்கங்களை கேட்டோ வரக்கூடிய ஞானத்தினால் உண்டாவது அல்ல. மாறாக அவரோடு கைகோர்த்து நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம் நண்பனாக, பிதாவாக, ஆலோசகராக கொண்டு பழகி வரும் பொழுது கிடைக்கக்கூடிய ஞானத்தினால் அறிந்து கொள்வது. ஆண்டவரோடு நான் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தின் மூலமாக பேசி அவருக்கு பயந்து அவரின் சொல்படி நடக்கும் பொழுது தூய ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், நம் மனதில் பேசுவார். அதாவது ஒரு காரியத்தை குறித்து நம் ஜெபத்தில் ஒரு உறுதி கிடைக்கிறது என்றால் அதுதான் பிதாவின் சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதற்கு நமக்கு உதவுபவர் தூய ஆவியானவர். அப்பொழுது பிதாவின் சித்தம் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். அதன்படி நாம் ஜெபித்தால் நம் ஜெபத்திற்கு உடனே பதில் வரும். உதாரணமாக, உங்களது மகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நன்கு படித்த நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையனின் வீட்டில் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று நீங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பையனை குறித்த ஒரு தெளிவோ மன அமைதியோ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது ஆண்டவரின் சித்தம் அல்ல என்று புரிந்து கொள்ளலாம். ஆம், தூய ஆவியானவர் அநேக விதங்களில் நம் ஜெபத்தில் நமக்கு பிதாவின் சித்தத்தை எடுத்துரைப்பார். திரும்ப திரும்ப ஒரு காரியம் நாம் ஜெபிக்கும் பொழுது நம் நினைவிற்கு வருகிறது என்றால் அன்பானவர்களே, இந்த காரியம் பிதாவின் சித்தம், அதனால் அதற்காக நாம் ஜெபித்தால் நிச்சயம் நமக்கு பதில் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரின் தூய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரின் பிள்ளைகளாகிய நம்மில் வாழும் தூய ஆவியார் நாம் எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நம் பலவீனத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு உணர்த்தி அதன்படி நம்மை ஜெபிக்க வைப்பதின் மூலம் நமது ஜெபத்திற்கு பதிலும் கிடைக்க பண்ணுகின்றார். ஆகவே ஜெபிப்பதற்கு முன் பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு அழைப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இதோ எப்படி ஜெபிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை, நீர் கற்றுத்தாரும், நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஜெபத்தை ஆரம்பிப்போம். நிச்சயம் நம் ஜெபத்திற்கு பதிலை பெறுவோம். ஜெபம் செய்வோம். என்று எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் ஜெப வேளையில் தூய ஆவியில் நிரம்பி ஜெபிக்க தேவையான பலத்தை தருமாறு உம்மை வேண்டுகிறேன். ஆமென்.